சைடு கதைகளே இல்லாமல் ஒரு மெகா சீரியலை எடுத்து போகிறதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இழுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணணும். இது பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே விஷயம் தான் மகாநதி சீரியல்லையும் நடக்குது. விஜய் காவேரிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால இப்போ எந்த சைட் ட்ராக்கை கொண்டாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மெயின் ட்ராக்ல இவங்களை சேர்த்து வச்சா கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. புதுசாக ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு எலமெண்ட்டை கல்யாணமான வாழ்க்கையிலையும் கொண்டு வர முடியும். ஆனால் அதை கொண்டு வரதுக்கு பதிலாக இன்னும் இழுப்போம். எப்படியும் பார்க்குறவங்க பார்த்துட்டு தானே இருப்பானுங்க. அவனுங்களாம் எப்படி வந்து விஜய் காவேரின்னு சொல்லி பைத்தியமாக ஃபேன்ஸாக சுற்றுறாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன காமிச்சாலும் பார்ப்பாங்கங்கிற மாதிரி இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்யாணியும் இந்த சித்தியும் சேர்ந்து குட்டையை கலக்கி விட்டு இப்போ கடைசியில் வந்து அங்கே வந்தால் உயிரை விட்டுருவோம் எல்லாத்துக்கும் பிளாக்மெயில் இதுதான் அப்படின்னு வந்து பேச காவேரி வரமாட்டேன்னு திருப்பி நிற்க போகிறாங்க. இவர் வந்து அவள் என்ன நிலைமையில் இருக்கா தெரியுமானா, அதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. கழுத்த தாலியோடு இருக்கும்போது கர்ப்பம் ஆகிட்டீங்க, இதை சொல்கிறது என்ன பெரிய தப்பாயிடுச்சு, இன்னும் ஒரு மாதத்தை வயிறு பெருசாக தெரியுமா அப்பயும் தொப்பங்குவீங்களா, இல்லை உங்கள் ஃபிட்னஸில் தான் குறைபாடுன்னு பேச போகிறீங்களாங்கிறது நமக்கு புரியல. இந்த கதை போகிற விதத்தை பார்த்தா கடுப்பாக மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம மெயின் சேனல் இடம்பொருளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து ஃபுல் ஃபார்ம் வீடியோவும் வரும். தேங்க்யூ.